சில்லர் பிளான்ட்டை வந்து நம்ம எப்படி வந்து லோட் டிமாண்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து மேனேஜ் பண்ணுறது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, உங்கள்கிட்ட வந்து சில்லர் பிளான்ட் மேனேஜர் வந்து நீங்கள் வச்சிருப்பீங்க. சில்லர் பிளான்ட் மேனேஜர் நீங்கள் வச்சிருந்தீங்க அப்படின்னா டெஃபினட்டாக வந்து தேவையில்லை. ஏன்னா அதே அந்த சில்லர் பிளான்ட் சிபிஎம்னு சொல்லுவோம், சில்லர் பிளான்ட் மேனேஜர்னு சொல்லுவோம். அதுலேயே வந்து உங்களுடைய சில்லர், உங்களுடைய பம்ப்ஸ், உங்களோட லோடுக்கு ஏற்ற மாதிரி எல்லாமே வந்து சில்லர், பிரைமரி பம்ப், செகண்டரி பம்ப், டெர்ஷியரி பம்ப் எது இருந்தாலும் அதுலேயே உங்களோட லோட் டிமாண்டுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு டேர்ன் ஆன் அண்ட் டேர்ன் ஆஃப் வந்து ஆகிடும். சிபிஎம் இருந்தால். சிபிஎம் இல்லை, சப்போஸ் சிபிஎம் வந்து ஃபெயிலியர் ஆகிடுச்சு, இல்லை சிபிஎம்மே கிடையாது, ஃபுல்லாக மேனுவலாக தான் பண்ணி ஆகணும், அந்த மாதிரி சினாரியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எதை பொறுத்து உங்களுடைய சில்லரை வந்து டேர்ன் ஆன் அண்ட் டேர்ன் ஆஃப் பண்ணுவீங்க. ஸோ அதை பற்றின ஒரு சின்ன ஒரு பேசிக் வீடியோ தான் இது. ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷராக இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இது வந்து எப்படி அப்படின்றது வந்து தெரிஞ்சுக்கணும். எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். அவங்க அதை நான் சொல்ல போகிற அந்த பேராமீட்டர் பேஸ் பண்ணி தான் டேர்ன் ஆன் அண்ட் டேர்ன் ஆஃப் பண்ணுவாங்க. சரிங்களா? ஸோ வீடியோ போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் வந்து